எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம 27 நட்சத்திரக்காரர்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வ வழிபாடு அப்படிங்கிற வரிசையில் பரணி நட்சத்திரத்தை பற்றி பார்க்கலாம். பாசம், தண்டம் இவைகளை 2 கைகளும் ஏந்தி விளங்குகிறவரும், எருமையை வாகனமாக கொண்டவரும், நீல நிறமாக இருப்பவரும், பயத்தை கொடுக்கும் தோற்றம் உடையவருமான தர்ம தேவதையான யமன் பரணி நட்சத்திரத்திற்கான தேவதையாகும். பரணி நட்சத்திரத்தின் அதிதேவதை என்று வேதங்களில் போற்றப்படுவது தர்மராஜர் யமன் ஆவார். தர்மராஜர் தர்ம நெறி தவறாதவர். மனிதர்கள் செய்யும் பாவ புண்ணிய காரியங்களுக்கு தக்கபடி தண்டனைகளும் உபச்சாரங்களும் செய்பவர். தர்மராஜன் யமன் வழிபடுவது ஆதிசக்தி என்று போற்றும் துர்க்கை அம்மனைத்தான். ஆகவே அவர் துர்க்கையை வழிபடுவோருக்கு துன்பம் தரமாட்டார். மேலும் மனிதர்களுக்கு ஏற்படும் அபமிருத்யு என்னும் துர்மரணத்திலிருந்து காப்பார். ஆகவே பரணி நட்சத்திரத்தின் அதிர்ஷ்ட தேவதை துர்க்கை ஆவார். பரணி நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய ஸ்தலம் கும்பகோணத்திற்கு அருகில் உள்ளது. காமதேனுவின் புதல்வி பட்டி பூசனை செய்தலால் இத்தலத்துக்கு பட்டீஸ்வரம் என்று பெயர். பட்டீஸ்வரத்தில் இருக்கிற துர்க்கை தான் பரணி நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய ஸ்தலம். இத்தலத்தில் சைவ சமய குறவர்கள் ஒருவரான திருஞான சம்பந்தர் கோவிலுக்கு வரும் காட்சியை கருவறையிலிருந்து இறைவன் காண விரும்பி நந்தியை சற்று விலகி இருக்கும்படி சொன்னார். அதன்படி இக்கோவிலில் உள்ள 5 நந்திகளும் விலகியுள்ளன. இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த பட்டீஸ்வரம் துர்க்கை தான் பரணி நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய கோவில். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்வில் ஏற்படும் தடைகள், தோல்விகள், சந்தேகம், பயம், சோகம், நோய், துன்பம், பகை போன்ற அனைத்து தொல்லைகளுக்கும் இக்கோவிலில் உள்ள துர்க்கையை வணங்கிவிட இவை அனைத்தும் நீங்கும். இங்குள்ள துர்க்கை உங்களை கைவிட மாட்டாள். ஆக பரணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்கள் எண்ணங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவாள் என்பது உறுதி திண்ணம். இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் என்னென்ன ஸ்லோகங்கள் வாழ்நாள் முழுவதும் படிக்கலாம் அப்படின்னா, துர்க்கையை வேண்டின்ற ரொம்ப நல்லது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவா துர்க்கைக்கு அஷ்டோத்திரம் தினமும் படிக்கலாம். குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணலாம். துர்க்கையோட காயத்ரி மந்திரத்தை தினசரி காலை மாலை 24 முறை பாராயணம் பண்ணலாம், சொல்லலாம். அடுத்ததாக துர்கா அஷ்டகம்னு இருக்கும் இல்லையா, வாழ்வு ஆனவள் துர்கா வாக்குமானவள்னு ஒரு ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தை தினமும் துர்க்கையின் முன் பாடினாலும் துர்க்கையின் பரிபூர்ண அருள் கிடைக்கும். கோவில்லையும் இந்த மாதிரி எலுமிச்சை தீபம் ஏற்றி வச்சு இந்த துர்கா அஷ்டத்தை சொன்னால் ரொம்ப விசேஷம். துர்க்கையோட அஷ்டோத்திரம் இருக்கும் இல்லையா, அல்லது போற்றி, இதை விளக்கில் தினமும் குங்குமார்ச்சனை பண்ணலாம். இதெல்லாம் பண்ணின்னு வரும்போது நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். வாய்ப்பு எப்போ கிடைக்கிறதோ அப்போ பட்டீஸ்வரம் துர்க்கையை போய் வழிபாடு பண்ணிட்டு வரலாம். பரணி நட்சத்திரக்காரர்கள் இந்த முறைகளை வாழ்நாள் முழுவதும் பின்பற்றின்னு வந்தால் அவளுக்கு அந்த வாழ்க்கைங்கிறது ரொம்ப சிறப்பானதாக அமையும். கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. இன்றைக்கி இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்தடுத்து வர நட்சத்திரங்களில் இன்னொரு பதிவில் பார்க்கலாம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ததாஸ்து.